பட்ஜெட்டுக்கு பச்சை கொடி, அமைச்சர்களுக்கு ரெட் அலர்ட். ஒருபுறம் மக்கள் நல திட்டங்கள், மறுபுறம் ஊழலுக்கு ஜீரோ டாலரன்ஸ். தமிழ்நாடு மக்களின் எதிர்பார்ப்பை உச்சத்திற்கு கொண்டு சென்ற 40 நிமிட அமைச்சரவை கூட்டம். இந்த கூட்டத்தில் நடந்த ரகசிய ஆலோசனைகள் என்னென்ன என்பது குறித்த தகவல்கள் கசிந்துள்ளன. தமிழ்நாடு அரசின் முதல் முழுமையான பட்ஜெட்டை முன்னிட்டு முதலமைச்சர் விஜய் தலைமையில் நடைபெற்ற 2வது அமைச்சரவை கூட்டம் அரசியல் வட்டாரத்தில் பெரும் கவனத்தை ஈர்த்திருக்கிறது. மக்களின் எதிர்பார்ப்புகள், தேர்தல் வாக்குறுதிகள், நிதி நெருக்கடி, நிர்வாகம் ஒழுங்கு என பல்வேறு முக்கிய அம்சங்கள் குறித்து அமைச்சரவை விரிவாக ஆலோசித்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் அனைத்து துறை அமைச்சர்களும் பங்கேற்றனர். 2026-27 நிதியாண்டுக்கான முழுமையான பட்ஜெட் அறிக்கையை தயாரிக்க அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியதை அடுத்து நிதியமைச்சர் மரிய வில்சன் பட்ஜெட் தயாரிப்பு பணிகளை விரைவுபடுத்த உள்ளார். முந்தைய ஆட்சியில் தாக்கல் செய்யப்பட்ட இடைக்கால பட்ஜெட்டை தொடர்ந்து தற்போதைய அரசு தனது முதல் முழு பட்ஜெட்டை விரைவில் சட்டப்பேரவையில் தாக்கல் செய்ய தயாராகி வருகிறது. ஆகஸ்ட் முதல் வாரத்தில் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் என அதிகாரப்பூர்வ வட்டாரங்களில் எதிர்பார்ப்பு நிலவுகிறது. அமைச்சரவை கூட்டத்தில் தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்ற முக்கிய வாக்குறுதிகளை நடைமுறைப்படுத்துவது குறித்து தீவிர ஆலோசனை நடைபெற்றதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆனால் மாநிலத்தின் அதிகளவிலான கடன் சுமை, நிதி ஒதுக்கீடு மற்றும் பயனாளிகள் தேர்வு போன்ற அம்சங்களை கருத்தில் கொண்டு திட்டங்களை கட்டம் கட்டமாக செயல்படுத்த வேண்டிய அவசியம் இருப்பதாக முதலமைச்சர் அமைச்சர்களிடம் வலியுறுத்தியதாக கூறப்படுகிறது. இதனால் மகளிருக்கு மாதாந்தோறும் 2500 ரூபாய் உரிமை தொகை, ஆண்டுக்கு 6 இலவச எல்பிஜி சிலிண்டர்கள், திருமண உதவியாக 8 கிராம் தங்கம், கல்வி கடன், மருத்துவ காப்பீடு உள்ளிட்ட தேர்தல் வாக்குறுதிகள் இந்த பட்ஜெட்டிலேயே இடம்பெறுமா என்ற கேள்வி அரசியல் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் அதிகரித்திருக்கிறது. இந்த கூட்டத்தில் நிர்வாக ஒழுக்கம் குறித்தும் முதலமைச்சர் விஜய் கடுமையான எச்சரிக்கை விடுத்ததாக கூறப்படுகிறது. அமைச்சர்கள் மீது லஞ்சம், கமிஷன் மற்றும் முறைகேடு தொடர்பான புகார்கள் வந்தால் எந்தவித சமரசமும் இருக்காது என்றும், யார் என்ற பாரபட்சமின்றி கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் எச்சரித்ததாக அரசியல் வட்டாரங்களில் தகவல்கள் பரவி வருகின்றன. மேலும் விதிமுறைகளை மீறும் செயல்களுக்கு அமைச்சர்கள் நேரடியாக பொறுப்பேற்க வேண்டியிருக்கும் என்றும், தூய்மையான மற்றும் வெளிப்படையான நிர்வாகமே அரசின் அடையாளமாக இருக்க வேண்டும் என்றும் கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. தமிழ்நாடு மக்களின் எதிர்பார்ப்பை எதிர்வரும் பட்ஜெட் ஈடு செய்யுமா, இல்லை ஏமாற்றமே மிஞ்சுமா? என்ன நடக்கப் போகிறது? பொறுத்திருந்து பார்க்கலாம்.